வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகில் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோனா, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு இங்கே பாருங்கள், பருப்பு வச்சு ஒரு ரசங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பருப்பை வேக போட்டுக்குவோம். சின்ன கப்பு தான், அதில் அரை கப்பு பருப்பு எடுத்துருக்கேன். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் 3 பழம் தான் புளிய போகிறேன். எங்கள் வீட்டில் 2 பேர் தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா இது வேகிற அளவுக்கு வைப்போம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஒரு சின்ன கப்பு தான். இதில் தான் அரை கப்பு நம்ம பருப்பு போட்டோம் வேக வைக்க. குக்கரில் நல்லா குழையட்டும் பருப்பு. அப்புறம் ரசம் வைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ரசம் வைக்க இந்த எலுமிச்சம்பழத்தில் உங்களுக்கு எத்தனை பழம் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் 3 பழம் தான் எடுத்துக்க போகிறேன். 3 பழம் போதும். இதை புழிஞ்சு சாராக எடுத்துக்குவோம். ஜூஸ் புளியறதை வச்சு நம்ம புழிஞ்சுக்குவோம். இது தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இதான் நம்மளுக்கு கிடைச்ச சாறு, எலுமிச்சம்பழம் சாறு. இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கடாயை ஆன் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. சூடு ஏறட்டும். இப்போ கடாயில் ஆயில் விட்டாச்சு. ஆயில் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு அரை கப் பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா கடைஞ்சி மசிச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு கடுகை போடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் போடுவோம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், நம்ம அப்படியே புளிஞ்சு வச்சு எலுமிச்சம்பழம் சாறு, மஞ்சள், கடைஞ்சி வச்ச பருப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. செம்மையாக நம்ம எலுமிச்சம்பழம் பருப்பு ரசம் ரெடி. சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா சட்டி சோறு சாப்பிட்லாங்க. நாங்கள் தட்டுக்க மாட்டி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம சுவையான எலுமிச்சம்பழம் ரசம், பருப்பு ரசம், எலுமிச்சம்பழம் பருப்பு ரசம் ரெடி. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்தை சோறை வச்சு கொஞ்சமாக போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சட்டி சோறே சாப்பிட்லாங்க. இப்போ சட்டியில் சோறை போட்டு இப்படி சாப்பிட்டா சட்டி சோறையும் காலிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்க எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்தால் கூட போதுங்க. பருப்பும் இதையும் வச்சு செமையான ஒரு ரசம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அப்பளம், வடகம் ஏதாவது வச்சு கூட சாப்பிட்றலாம். எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இது மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எல்லாருமே சாப்பிட்றலாம். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி பழத்தை கூட சேர்த்துக்கிட்டு பருப்பையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு மசிச்சு அதை கூட சேர்த்துக்குங்க. செம்மையாக இருக்குங்க இந்த பருப்பு ரசம். இந்த எலுமிச்சை பருப்பு ரசம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி பருப்பு ரசம் வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து
அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.